வெல்கம் டு சச்சூஸ் லேர்னிங் அகாடமி. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல்ஸ். மாடல்ஸ்னால் என்ன, அது ஏன் யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாடல்ஸ், இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பாருங்கள். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ப்ஸ் எல்லாமே மாடல் வேர்ப்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லுவோம், மாடல்ஸ்னு சொல்லுவோம். அதிலே பார்த்திங்கன்னா இந்த சென்டென்சஸில் அந்த பர்டிகுலர் மாடல்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். மே ஐ கமென், இந்த இடத்துல மேங்கிற வேர்டு பெர்மிஷனுக்காக யூஸ் ஆகுது. ஹி வில் கோ டு சென்னை டுமாரோ, இது சர்டனிட்டி. அதே மாதிரி சர்டனிட்டினா நிச்சயம், ஒரு கண்டிப்பாக போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு சூழல். அதே மாதிரி கேன் யூ ஹெல்ப் மீ, இந்த இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இட் மே ரெயின் டுடே, அது பாசிபிலிட்டி, ஒரு சாத்தியக்கூறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், எபிலிட்டி, நம்மளுடைய திறமையை சொல்கிறது. அங்கே கேன்ங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கு. வி ஷுட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ், இந்த ஷுட்டுங்கிறது ஒரு ஆப்ளிகேஷன். நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம மற்றவங்கள ஒபே பண்ணணும், எல்டர்ஸை, அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஆப்ளிகேஷன். ஸோ இப்படி தான் மாடல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ வாங்க இப்போ மாடல்ஸ் என்ன, எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மாடல்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ப்ஸ் தட் ஆர் பிளேஸ்ட் பிஃபோர் ஆர்டினரி வேர்ப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் பெர்மிஷன், பாசிபிலிட்டி, சர்டனிட்டி, நெசசிட்டி, எபிலிட்டி அண்ட் சஜஷன். They are also called model auxiliaries. ஸோ மாடல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் வேர்ப்ஸ் எல்லாமே நார்மல் வேர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேர்ப்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெர்மிஷனுக்கோ, ஒரு பாசிபிலிட்டிக்கோ, ஒரு சர்டனிட்டிக்கோ, ஒரு நெசசிட்டி, அவசியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காகவோ யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சஜஷனுக்கும் இது யூஸ் ஆகும். சஜஷன்னா நம்மளுடைய கருத்து சொல்கிறோம் இல்லையா, அதுக்காகவும் இந்த மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் வேர்ப்ஸாக ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் யூஸ் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரியான வேர்ப்ஸ் பார்த்திங்கன்னா தே டோன்ட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பர்சன் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த மாதிரியான ஸ்பெஷல் வேர்ப்ஸுக்கெலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதாவது வேர்பு கூட ஒரு எஸ் சேர்க்குறதோ, இல்லை இஎஸ் சேர்க்குறதோ, இல்லை ஐஇஎஸ் சேர்க்குறதோ, இல்லை டோட்டலாக அந்த வேர்பே மாறுறதோ, அந்த மாதிரி சுச்சுவேஷனே இங்கே கிடையாது. ஏன்னா மாடல்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கேன் ஐ கேன் டூ இட், ஷீ கேன் டூ இட், இப்படி தான் சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் யூஸிங் எஸ் ஆஃப்டர் த வேர்பு. ஏன்னா அந்த இடத்துல கேன் வந்துடுது இல்லைங்களா, அந்த கேனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூரலுக்கான நெசசிட்டி கிடையாது. அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தேவையானபடி இது போடணுன்னு அவசியம் கிடையாது. அதுதான் இங்கே மெயின். நெகட்டிவ் சென்டென்சஸ் வித் மாடல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை யூஸிங் எக்ஸாம்பிள் ஷுடின்ட், காண்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பார்த்திங்கன்னா நாட் ஆட் ஆகும்பொழுது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஷுடின்ட், காண்ட், இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் மாடல்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்ததாக மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கேன், could, will, would, shall, should, may, might, must, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மும் இருக்குது, ப்ரெசண்ட்டு அண்ட் ஃப்யூச்சருக்கு ஒரு ஃபார்மும், பாஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கேனுங்கிறது ப்ரெசண்ட்டுக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ யூஸ் பண்ணுவோம், குட்டுங்கிறது பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் வில் அண்ட் வுட்டும், ப்ரெசண்ட்டுக்கு பாஸ்ட்டுக்கு. ஷல், ஷுட்டும் அதே மாதிரி தான். மே, மைட், அதுவும் அதே மாதிரி தான். ஸோ எப்படி ப்ரெசன்ட் ஃபார்முக்கும் ஃப்யூச்சர் ஃபார்முக்கும் மேயும், பாஸ்ட் ஃபார்முக்கும் மைட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது மாடல்ஸில் யூசேஜ் ஆஃப் கேன் அதை பற்றி பார்க்கலாம். கேன் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எபிலிட்டி. கேன் இட் எக்ஸ்பிரஸஸ் எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட். எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். இப்படி என்னால் 3 லாங்குவேஜ் பேச முடியும். அது ஒரு எபிலிட்டி தானே, அது ஒரு திறமை தானே. அதுக்கு தான் நம்ம அந்த இடத்துல கேன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கேனுடைய யூசேஜ் பாருங்கள். இட் எக்ஸ்பிரஸஸ் பாசிபிலிட்டி. ஸ்மோக்கிங் கேன் காஸ் லாங் டிசீஸ் அப்படின்னா
ஸ்மோக்கிங் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், அதான் பாசிபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல கேன் வந்து யூஸ் ஆகுது. பெர்மிஷன் இன்ஃபார்மல். பெர்மிஷன் அதாவது இன்ஃபார்மல் பெர்மிஷன் சொல்லுவோம். கேன் ஐ யூஸ் யுவர் பென் ப்ளீஸ்? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரெட்டையாவது நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்குறது, ஒரு நெய்பர்ஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ ரெக்வெஸ்ட். அடுத்தது இது வந்து இன்ஃபார்மல் ரெக்வெஸ்ட். கேன் யூ பாஸ் த சுகர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது நம்ம கூட நிறைய பேர் நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம், கேன் யூ பாஸ் த சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லும்பொழுது இது வந்து ரெக்வெஸ்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது ஆஃபர். ஹெல்ப்பாக கேட்குறது, கேன் ஐ ஹெல்ப் யூ? அதை ஒரு ஆஃபர் பண்ணுறது, நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு ஆஃபர் பண்ணுறது. கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் வேணால் அதை ஹெல்ப் பண்ணட்டுமா, அதை தூக்கி விட்டுங்களா அந்த முட்டையை அப்படின்னு சொல்லி கேட்குறது. கேனாட், நாட் அலவுட். யூ கேனாட் பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், யூ ஆர் நாட் அலவுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ கேனாட் பார்க் யுவர் வெஹிக்கிள் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யூசேஜ் ஆஃப் குட். குட்டோட யூசேஜ் பாருங்கள். இட் எக்ஸ்ப்ரெஸஸ் எபிலிட்டி இன் த பாஸ்ட். கேன் வந்து இட் எக்ஸ்ப்ரெஸஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸஸ் எபிலிட்டி இன் த ப்ரெசண்ட்டு, பட் குட் எக்ஸ்ப்ரெஸஸ் எபிலிட்டி இன் த பாஸ்ட். எக்ஸாம்பிள், ஐ குட் ப்ளே கிரிக்கெட் வென் ஐ வாஸ் யங். நான் வந்து யங்காக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், கிரிக்கெட்லாம் விளையாண்டுருக்கேன். ஸோ அது வந்து குட்டுங்கிறது எபிலிட்டி இல்லையா, அது வந்து திறமை. ஆனால் இப்போ வந்து அந்த திறமை இல்லைன்னு கிடையாது, அதை பழக்கத்தை விட்டாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ பாசிபிலிட்டி இந்த பாஸ்ட்டு. பாஸ்ட்டில் வந்து பாசிபிலிட்டி என்ன, ஹீ குட் விசிட் அஸ் டுடே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க நம்மளை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பெர்மிஷன், பொலைட். குட் ஐ லீவ் நவ் அப்படின்னா நான் இப்போ போகட்டுமா அப்படின்னு. ஸோ அது வந்து பொலைட்டாக கேட்குறது, அதுதான். ரெக்வெஸ்ட், அதுவும் பொலைட் வே. குட் யூ லெண்ட் மீ திஸ் புக் அப்படின்னு கேட்குறது, உங்கள் புக்கை கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா கடனா அப்படின்னு சொல்லிட்டு அதை பொலைட்டாக பேசுகிறது இன்னும் கொஞ்சம். சஜஷன், ஐ குட் சப்போர்ட் யூ எக்கனாமிக்கலி. நான் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து நல்லா படிங்க, நான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த குட். அடுத்தது கண்டிஷனல் ஆஃப் கேன். கேனுடைய கண்டிஷனலாக இந்த இடத்துல யூஸ் ஆகும். ஐ குட் கோ எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் இஃப் ஐ வேர் ரிச். நான் வந்து ரொம்ப பணக்காரனாக இருந்ததா இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷனலாக இது யூஸ் ஆகுது. அடுத்தது யூசேஜ் ஆஃப் வில். யூசேஜ் ஆஃப் வில்லுன்னு வரும்பொழுது அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக யூஸ் ஆகும். எப்படின்னா, வில் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு கொஷின் ஒரு ஹெல்ப் கேட்குறது, அது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது ரெஃப்யூசல். ப்ரெசண்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ ஒரு ரெஃப்யூஸ் பண்ணுற, மறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ஒன்ட் டூ யுவர் ஒர்க், உன் வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வர்றது தான் ரெஃப்யூசல். ஃப்யூச்சர், அது ஃப்யூச்சரை இண்டிகேட் பண்ண வரும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், எல்லா டென்சஸ்லையுமே வில்லுங்கிற வேர்டு யூஸ் ஆகும். அது வந்து டு இண்டிகேட் த ஃப்யூச்சர் ஃபார்ம். வி வில் விசிட் லண்டன் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சென்டென்ஸில் வில்லுங்கிற வேர்டு தான் வந்து அந்த நெக்ஸ்ட் இயருங்கிறது வந்து என்னது, அது ஒரு ஃப்யூச்சர் இல்லையா, அதுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் வில். அடுத்தது ப்ரெடிக்ஷன். யூ வில் பிகம் அ கிரேட் பிஸ்னஸ் மேன். ஆமாம், அது வந்து கணிக்கிறது. ப்ரெடிக்ஷன்னா என்ன, கணிக்கிறது இல்லையா. யூ வில் பிகம் அ கிரேட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னா நீ ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வந்துடுவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் மேலே அப்படின்ற மாதிரி கணிச்சு சொல்கிறது. அடுத்தது யூசேஜ் ஆஃப் வுட்டை பற்றி பார்க்கலாம். இட் எக்ஸ்பிரஸஸ் ரெக்வெஸ்ட் இன் அ பொலைட் வே. எக்ஸாம்பிள், வுட் யூ லைக் காஃபி ஆர் டீ. அதாவது அவங்கள்ட்ட வந்து பொலைட்டாக போய் கேட்குறது, ரெக்வெஸ்ட் பண்ணுறது. வுட் யூ லைக் காஃபி ஆர் டீ அப்படின்னு. ரெஃப்யூசல் இன் த பாஸ்ட். ஹீ வுடின்ட் ஹெல்ப் மீ எஸ்டர்டே. அவன் எனக்கு நேற்று ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரெஃப்யூசல், மறுக்கிறது. அது வந்து பாஸ்ட்டில் நடந்தது இல்லையா. அடுத்தது ஆஃபர். ஐ வுட் சப்போர்ட் யூ அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நல்ல விஷயத்துலையும் உன் கூட எப்பயுமே இருப்பேன், அந்த வந்து ஆஃபர் பண்ணுறது. அடுத்தது கண்டிஷனல். நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷனல் பார்த்தோம் இல்லைங்களா, குட்டை வச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு கண்டிஷனல். இஃப் ஹீ ஹேட் ஆஸ்க்ட் மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹிம். இந்த இடத்துல அவன் என்கிட்ட கேட்டிருந்தா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அது வந்து கண்டிஷனல். ஏன்னா ஹேடுன்னு வந்துருச்சு இல்லைங்களா, அது வந்து பாஸ்ட். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாடலை தான் யூஸ் பண்ணணும். வுட். ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட். ஹீ ப்ராமிஸ்ட் ஹீ வுட் சென்ட் த மணி.
அதாவது அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணான், பணம் அனுப்புவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் ஆஃப் வுட். அடுத்து யூசேஜ் ஆஃப் ஷல், அட்வைஸ் ஆர் சஜஷன். ஷல் ஐ டேக் திஸ் மெடிசன் ஆஃப்டர் டின்னர் அப்படின்ட்டு ஒரு சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா டாக்டர்ஸ், அவங்கள்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஷல் ஐ டேக் திஸ் மெடிசன் ஆஃப்டர் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அடுத்தது ஆஃபர், ஷல் ஐ கேரி யோர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட யாராவது ரொம்ப வெயிட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு 2-3 பேக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம ஆஃபர் பண்ணுறது. அடுத்தது ப்ராமிஸ். ப்ராமிஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஷால் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு நோ இட். கண்டிப்பாக நீ தான் அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆளாக இருப்ப அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறது. கன்ஃபர்மேஷன், ஐ ஷால் மீட் யூ தேர் அட் 7 PM. ஸோ நான் வந்து உன்னை அங்கே வந்து ஒரு 7 மணிக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. மோரோவர் ஷல்லுங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரனவுனில் ஃபஸ்ட் பர்சனுக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் வில் யூஸ் ஆகும் டு இண்டிகேட் த ஃப்யூச்சர் ஃபார்ம். அதுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷல்லுக்கும் வில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஷல் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ இருக்கும். வில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சன் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் யூ ஆர் ஹீ ஷீ இட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது ஷுட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யூசேஜ் ஆஃப் ஷுட், அட்வைஸ் ஆர் சஜஷன். எக்ஸாம்பிள், யூ ஷுட் கட் யுவர் ஹேர் டியூரிங் சம்மர். சம்மர் டைமில் வந்து நீ வந்து உன்னுடைய ஹேரெல்லாம் கட் பண்ணி நீட்டாக இருக்கணும். ரொம்ப முடி வளர்த்தினா அது சம்மர் டைமில் வந்து உனக்கு நிறையா வந்து டிசீஸ் வரும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், சம்மரில் வந்து நல்லா ஹேர் கட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ். அடுத்தது ஆப்ளிகேஷன், யூ ஷுட் சேவ் மணி ஃபார் ஃப்யூச்சர். நீ வந்து எதிர்காலத்துக்காக உன்னுடைய பணத்தை வந்து சேகரித்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ளிகேஷன் சொல்கிறது. அடுத்தது ப்ராபபிலிட்டி, தேர் ஷுட் பி அ பஸ் ஸ்டாப் நியர்பை. இது வந்து ப்ராபபிள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு உத்தேசம் இல்லை அதே மாதிரி தேர் ஷுட் பி எ பஸ் ஸ்டாப் நியர்பை, பக்கத்தில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. ஆஸ் அ பாஸ்ட் equivalent ஆஃப் ஷல், ஹீ ஆஸ்ட் ஹர் வெதர் ஹீ ஷுட் பை அண்ட் ஐஸ்கிரீம். அவகிட்ட கேட்டான், அவளுக்கு வந்து ஏதாவது ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த இடத்துல ஷுட்டு இப்படி தான் யூஸ் ஆகுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மே. யூசேஜ் ஆஃப் மே, இட் எக்ஸ்பிரஸஸ் பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே அப்படின்னா இன்றைக்கி மழை பெய்யலாம் அப்படின்னு ஒரு பாசிபிள். பெர்மிஷன், அது வந்து இன்னும் பொலைட் வே பார்த்திங்கன்னா மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்குறது. யார்ட்டையாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டி மீட் பண்ண போகிறோம் அவங்க ரூமுக்கு, அப்போ வந்து நம்ம வந்து மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறது. ஸோ அடுத்தது விஷனால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, விஷ் பண்ணுறோம், வாழ்த்து பண்ணுறது. மே காட் பிளெஸ் யூ டியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷ் பண்ணுறது. அடுத்தது ரெக்வெஸ்ட், மே ஐ ஹாவ் சம் வாட்டர் ப்ளீஸ். அதை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து யூசேஜ் ஆஃப் மே. அடுத்தது யூசேஜ் ஆஃப் மைட், பாசிபிலிட்டி. எக்ஸாம்பிள், டேக் அன் அம்பர்லா, இட் மைட் ரெயின் டுடே அப்படி சொல்கிறது. இது வந்து பாசிபிலிட்டி. மழை ஒரு குடை எடுத்துக்கோ, எதுக்கும் மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ஹீ மைட் பி இன் த லைப்ரரி, அவன் வந்து லைப்ரரியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டியும் வரும், பாசிபிலிட்டியும் வரும். அடுத்தது சஜஷன். எக்ஸாம்பிள், யூ மைட் ட்ரை திஸ் மாடல், இந்த மாடலை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது. அடுத்தது விஷ் பண்ணுறது. பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மே, அது அந்த இடத்துலையும் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், ஷீ ஆஸ்ட் இஃப் ஷீ மைட் பாரோ த பென். அவள் கேட்டால் அந்த பேனாவை கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது வந்து பாஸ்ட்டில். அதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே வந்து ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் இண்டிகேட் பண்ணும், மைட்டுங்கிறது பாஸ்ட் இண்டிகேட் பண்ணும். அடுத்ததாக யூசேஜ் ஆஃப் மஸ்ட், இட் எக்ஸ்பிரஸஸ் ஆப்ளிகேஷன். எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் வியர் சீட் பெல்ட் வைல் டிரைவிங். ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஆப்ளிகேஷன். அடுத்தது டிடக்ஷன். டிடக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், லுக் அட் த ஸ்னோ, இட் மஸ்ட் பி கோல்ட் அவுட் சைட். அது வந்து டிடக்ஷன் பண்ணுறது. நெசசிட்டி, யூ மஸ்ட் ஸ்டடி வெல் டு கெட் குட் மார்க்ஸ். தேவை அறிஞ்சு செய்கிறதுக்காக அதை முன்னாடியே நம்ம அவங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கறது. யூ மஸ்ட் ஸ்டடி வெல், நீ நல்லா படித்து ஆகணும், இல்லைனா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அடுத்தது ப்ராஹிபிஷன், அதாவது ப்ராஹிபிட் பண்ணோன்னு சொன்னால் என்னென்னா அனுமதிக்க மாட்டோம் இல்லைங்களா, அது.
யூ மஸ்ட் நாட் யூஸ் யுவர் ஃபோன் வைல் டிரைவிங். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, நீ கண்டிப்பாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஹிபிஷன் கொடுக்குறது. செமி மாடல்ஸ், இதை பற்றி நம்ம முக்கியமாக பேசணும். மாடல்ஸ்லே செமி மாடல்ஸ்னு ஒரு கைண்ட் இருக்குது. அந்த செமி மாடல்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செமி மாடல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செமி மாடல்ஸ் ஆர் த வேர்ப்ஸ் that behave partly like the main verb and partly like a model verb. அதாவது செமி மாடலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெயின் வெர்பாகவும் சம்டைம்ஸ் ப்ளே ஆகும், சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வெர்பாகவும் ப்ளே ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நீட், ஆட் டு, டேர், யூஸ் டு, பி ஏபிள் டு. இதை வச்சு சில சென்டென்சஸ் நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த சென்டென்சஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நீடு, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தே நீட் யுவர் ஹெல்ப். இந்த இடத்துல ஒரு மெயின் வேர்பாகவே அது ப்ளே ஆகுது, நீடுங்கிறது. ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் வித்தின் திஸ் ஈவினிங். அதாவது நீடுங்கிறது தேவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஹாவ் டுங்கிறது செய்ய வேண்டியிருக்கு, நான் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் வந்து ஹாவ் டு. ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் வித்தின் திஸ் ஈவினிங். அதே மாதிரி ஆட் டுனாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடமை, அதுதான் வந்து ஆட் டு. யூ ஆட் டு ரெஸ்பெக்ட் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். நீ வந்து நம்மளுடைய தேசிய கொடியை வந்து மதிக்கணும். அது வந்து நம்மளுடைய கடமை. ஸோ டேர், ஐ டேர் நாட் டெல் திஸ் டு மை ஃபாதர். எனக்கு வந்து இதை எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற தைரியம் இல்லை. அதாவது டேர்னா தைரியம்னு அர்த்தம். ஸோ டேருங்கிறத ஒரு மெயின் வெர்பாகவே யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ ஐ டேர் நாட் டெல் திஸ் டு மை ஃபாதர் அப்படின்னா இதை சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். வி யூஸ் டு ப்ளே இன் த ஸ்ட்ரீட் வென் வி வேர் கிட்ஸ். எஸ், இந்த பர்டிகுலர் வேர்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் ஹேபிட்டை வந்து இண்டிகேட் பண்ணுது. வி யூஸ் டு ப்ளே இன் த ஸ்ட்ரீட் வென் வி வேர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து குழந்தையாக இருக்கும்போது இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். இது வரைக்கும் மாடல்ஸ்னால் என்ன, செமி மாடல்ஸ்னால் என்ன, மாடல்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது, செமி மாடல்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். இட்ஸ் டைம் டு எவாலுவேட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் லெசன். ஸ்க்ரீனில் சில சென்டென்சஸ்லாம் அப்பியர் ஆகும். அந்த சென்டென்சஸ்க்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் போடலாம். அதே மாதிரி உங்கள் ஆன்சர்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ க்ளோரியஸ் டே.